நம்ம கடைசி வீடியோவா லாலிபாப்னு சொல்ற அந்த மிட்டாய் உருவான கதையை தான் நம்ம பார்த்தோம். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அது மாதிரி சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நாங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நம்ம எல்லாருமே மருத்துவமனைக்கு போயிருக்கோம்லங்க. அதுல முதல்ல மருத்துவர் என்ன பண்ணாரு, தன்னோட ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து நம்மளோட இதய துடிப்பை செக் பண்ணாரு. அதுக்கடுத்து அடுத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாருலங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்டான இந்த ஸ்டெத்தோஸ்கோப் உருவான கதையை தான் நீங்க பார்க்க போறோம். அந்த ஸ்டெத்தோஸ்கோப் உருவாகிறதுக்கு ஒரு மருத்துவர் ஆக்வர்டா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தால தாங்க உருவாச்சு. அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்க இன்னைக்கு வீடியோ முழுசா பாருங்க. இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ். அது என்ன விஷயம்னா 1816 ரேனே லினிக் அப்படின்னு சொல்ற ஒரு மருத்துவர் ஒரு விஷயத்த ஆக்வர்டா ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. அது என்னன்னா, அந்த காலத்துல இந்த மருத்துவர்கள்லாம் அவங்க கிட்ட வர நோயாளிகளை அவங்க இதய துடிப்பை எப்படி செக் பண்ணுவாங்க, அவங்களோட காதுகளை எடுத்துட்டு போய் அவங்களோட செஸ்ட்ல வச்சு செக் பண்ணுவாங்க அவங்களோட இதய துடிப்பு எப்படி இருக்கும். பட் இது வயதானவங்களுக்கோ இல்ல ஆண்களுக்கோ பண்ணும்போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல. அங்க இருந்த மருத்துவர்கள் இல்ல ரேனே லினிக் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுது. இளம் வயதுள்ள பெண்களையோ ரொம்ப பருமனான ஒரு நபரை காதுகளை வச்சு கேட்கும் போது அந்த இதய துடிப்பு சரியா கேட்கறது இல்லை. அதாவது பெண்களிடம் நம்ம அது மாதிரி கிட்ட போய் கேட்கும் போது அது ஒரு ஆக்வர்டாவும் ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாவும் அவர் ஃபீல் பண்ணும். இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு அவர் யோசிக்கிற விஷயம் தாங்க ஸ்டெத்தோஸ்கோப் உருவாக காரணம். அப்படி யோசிக்கும் போது அவருக்கு மைண்ட்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சின்ன வயசுல குழந்தைங்க எல்லாம் பார்த்திருப்பாரு. பேப்பர் உருட்டி அதுல இவங்க இருந்து ஒரு குழந்தை பேசுறது, அங்க இல்லைன்னா எதனா கேட்கணும்னா பேப்பர் உருட்டி அதை வச்சு கேட்பாங்க. நிறைய சவுண்ட் கேட்கற மாதிரி ஃபீல் பண்ணும். இது அகாஸ்டிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபலை ஏன் இதுல நம்ம அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்டன் டியூப் ரெடி பண்றாருங்க. அந்த டியூப் ரெடி பண்ணிட்டு எதிரில் இருக்க பேஷண்டோட அவங்களோட செஸ்ட்ல அந்த டியூப் வச்சுட்டு இன்னொன்னு முனையை தன்னோட காதுல வச்சு கேட்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே வெற்றிகரமா சவுண்ட் கிளியரா பக்காவா கேக்குதுங்க. இந்த டியூப் தாங்க எதிர்காலத்துல இன்னைக்கு நீங்க பாக்குற ஸ்டெத்தோஸ்கோப்பா மாறிச்சு. எஸ், இந்த விஷயம் தாங்க இன்னைக்கு நீங்க பாரு ஸ்டெத்தோஸ்கோப்போட வரலாறு. இந்த ஸ்டெத்தோஸ்கோப்போட வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதாங்க நாங்க அடுத்தடுத்து வீடியோ போட எங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன். அது மட்டும் இல்ல, இது இல்லாம வேற எதனா ஒரு விஷயத்தை பற்றிய ஆரிஜின் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணி அதுக்கான வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது உங்கள் பிரவீன் ஃப்ரம் பிளிங்கிங் பேஜஸ். வணக்கம்.